இந்த பசுமாட்டை பாருங்கள், இது தண்ணி குடிக்குது. காலங்காத்தால் நான் அரிசி கழுவுன தண்ணி, இட்லி பாத்திரம் கழுவுற தண்ணி, இந்த எதையுமே நான் வேஸ்ட் ஆக்குறதில்ல. வெளியே வீட்டுக்கு வெளியே கேட்டு இருக்குந்தா கேட்டு தெரியுதா? இதுதான் வீட்டு கேட்டு. கேட்டுக்குள்ளே கார் நிப்பாட்டி இருக்கும். ஆனால் கேட்டுக்கு வெளியே எப்போவுமே இப்படி ஒரு பக்கெட்டை வச்சுருவேன். அந்த பக்கெட்டை வச்சுட்டு அந்த பசுமாடுகளுக்கு நிறைய மாடுகள் எங்கள் தெரு வழியாக போகும் வரும். எதுவுமே வேஸ்ட் ஆக்கக்கூடாது. வேஸ்ட் ஆகாமல் அரிசி கழுவுன தண்ணி, நைட்டு சாப்பாடு மிச்சம் இருந்து அந்த சாதம் காலைல சாப்பிட முடியலைன்னா அந்த சாப்பாடு, மிஞ்சி போன இட்லி எல்லாத்தையும் இந்த பக்கெட்டில் நான் போட்டு வச்சுருவேன், ஊற்றி வச்சுருவேன். அதை காலையில் இந்த பசுமாடுகள் குடிச்சிட்டு போகும். அது ரொம்ப நல்லது நமக்கு. அதாவது வாயில்லா ஜீவன்களுக்கு நம்ம எல்லாம் அதை வளர்க்குறவங்க பால் கறக்கிறாங்க, தண்ணி பால் தண்ணி புண்ணாக்கு எல்லாம் வைக்க தான் செய்வாங்க. இருந்தாலும் நம்ம கீழே தான் ஊற்றுறோம், சிங்கில் போகுது எல்லாமே. அரிசியை ஒரு 3 தடவை கழுவுறோம், பருப்பை 2 தடவை கழுவுறோம், காய்கறியை வறுக்கிறோம், அந்த தண்ணியை கழுவுறோம். அப்புறம் சாதம் வடிகஞ்சிய கீழே தான் ஊற்றுறோம். அப்போ அதை எல்லாத்தையுமே மிச்சம் பிடிச்சி ஒரு வாளியில் சேகரிச்சுக்கிட்டு அந்த வாளியை நான் அப்படி ஊற்றிடுவேன். இந்த மாடு பார்த்தீங்களா, இதான் குடிக்குது, எவ்வளோ ஜம்முன்னு குடிச்சிட்டு போகுது. நீங்களே பார்க்குறீங்க. இதுதான் என் வீடு, இதுதான் எங்கள் வீடு. சரியா? கேட் பூட்டி இருக்கா? கேட்டுக்குள்ளே கார் நிற்கிதான். கேட்டுக்கு வெளியே தான் நான் வச்சுருக்கேன் இந்த இதை. இப்படி நிறைய பேர் வைக்கிறாங்க, நிறைய பேர் கீழேயும் ஊற்றிடுறாங்க. அதனால் குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், வேஸ்ட் ஆக்காதீங்க. தண்ணியே வேஸ்ட் ஆக்கக்கூடாது. சாக்கடை தண்ணியே குடிநீர் ஆக்கிற காலம் இருக்குது. இப்போ அப்படி போயிட்டுருக்கு. எதையுமே வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு ரீசோர்ஸஸ் ஆஃப் தி எனர்ஜி, நேச்சுரல் சைக்கிள், நேச்சுரல் ரிசோர்ஸ் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டு வயல்களுக்கு இதை ஊற்றுறோம். அவ்வளோதான். இந்த டெக்னிக்கை குடும்பத்தலைகள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாடு குடிக்குதா? இந்த பக்கெட்லேருந்து பக்கெட் நிறைய நான் வச்சுருந்தேன். இந்த பசுமாடு ஜோராக குடிச்சிட்ருக்கு. இதை நீங்கள் கண்ணூடாக பார்க்குறீங்க. இந்த பசுமாடு குடிச்சிட்டு வாளியை சுத்தம் மிச்சம் இல்லை, வாளியை ஃபுல்லாக குடிச்சிட்டு கொண்டாந்து பார்க்குது. இந்த அசை போடுது நல்லா. எனக்கு என் மனசுக்கு திருப்தியாக இருக்குது. நம்ம மட்டும் சாப்பிட்ல, நம்ம அரிசி கழுவுன தண்ணி, நேற்று 2 இட்லி மிச்சம் விழுந்துச்சு, அந்த இட்லி எல்லாத்தையும் இந்த பசுமாடு சாப்பிட்ருச்சு. பசுமாடு யாரோ வளர்க்குற பசுமாடு தான், நான் அதிலேருந்து பாலை கறக்க போகிறதில்ல. இருந்தாலும் நமக்கு வேஸ்ட்டாக போகிறத இந்த ஒரு வாயில்லா ஜீவன் திருப்தியாக குடிச்சிருச்சு. இன்னும் ஃபுல்லாக நக்கி குடிக்குது பாருங்கள். இந்த பக்கெட்டுக்குள்ளே வாயை விட்டு நக்கி குடிக்குது. குடிச்சிட்டு இப்போ என்னையை பார்க்குது. நான் அந்த பார்க்குறேன், வீடியோ எடுக்கிறேன். என்னைய அந்த பசுமாடு பார்க்குது. ஒன்றும் செய்யாது. இந்த பசுமாடை நம்ம பக்கத்தில் போய் நின்று தழுவினா கூட ஒன்றும் செய்யாது. அது அப்படியே நம்மளை ஆசீர்வாதம் தான் படுத்தும். இதை தடவலாம், ஒன்றும் செய்யாது. நான் தடவுறேன்னா, இந்த வாழை பிடிக்கிறேன்னா, நான் தடவுறது தெரியுதா? ஒன்றும் செய்யாது. கோமாதா இது இந்த பசுமாட்டுக்கு தண்ணி வைக்கிறது ரொம்ப புண்ணியம். சரியா? எல்லோரும் இனி இது செய்யுங்க, கண்டிப்பாக செய்யுங்க. சரியா? ஓகே, டாட்டா, பை. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். நன்றி.